This video sponsored by EduQuest ஆன்லைன் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கலாம். இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை. இன்றைக்கி நான் கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கருப்பட்டியும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இடையில காமிக்கிறேன், வீடியோக்கு நடுவில் காமிச்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது உடலுக்கு. நம்ம சீனி போட்டு செய்கிறத விட கருப்பட்டி போட்டு செய்யும்போது ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இது வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் எடுத்தால் போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிடுவோம். நிறம் மாதிரி வந்தால் மட்டும் போதும். இந்த பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ இது கூட நான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 3/4 கப் எடுத்திருக்கேன் தேங்காய். இதையும் நல்லா வெறுஞ்சட்டியிலே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டி பாருங்க, நல்லா வெள்ளை நிற கருப்பட்டி. எங்கள் ஊர் கருப்பட்டி தான், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வறுத்த மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டி நம்ம கையாலே உடச்சி போட்டுடலாம். எதையும் வச்சு இடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கையை வச்சே நுணுக்குனாலே நல்லா மாவாயிரும். நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த கருப்பட்டி. ஒரிஜினல் கருப்பட்டி இது. வேம்பார் சைடு கிடைக்கும். அந்த சைடு போகிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பனையத்து நேரம் நேரங்கிறனால கருப்பட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இப்போ பாருங்க, நான் எல்லா கருப்பட்டியும் நல்லா நுணுக்கி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க தேங்காய், ஒரு 4 ஏலக்காவை பிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டியில் சின்ன சின்னதாக அந்த துண்டுகள் கிடந்தாலும் நம்ம கையை வச்சே பிணையும் போது அதை அப்படியே கையாலே நம்ம நுணுக்கி நுணுக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் கட்டி ஆகிட்டுனா நல்லா இருக்காது மாவு வந்து. இப்போ பிறகு நல்லா அழகாக பிடிக்கிறதுக்கு நல்லா சேஃப் நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு பிணைஞ்சாலே போதும். இதுக்கு நான் வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், இடியாப்ப மாவு. இந்த மாவு வந்து வீட்டில் தயார் பண்ணது. உங்களுக்கு இதோட லிங்க் வேணா கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு பிடிச்சி எடுத்தாலே போதும். இப்போ நான் ஒரு இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இட்லி தட்டில் துணி போட்டு அது மேலே வச்சு இந்த கொழுக்கட்டையை அது மேலே வச்சிருவோம். துணிக்கு மேலே அப்படியே ஒவ்வொன்றா வச்சிடலாம். இதே கொழுக்கட்டை நீங்கள் பச்சை மாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வறுத்த மாவில் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காது. பச்சை மாவுங்கிறது வயிறு வலிக்கும், இது வந்து வயிறு வலிக்காது. அதனால தான். இப்போ நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள்.
ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஆவி பறக்க இருக்கு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. அந்த கருப்பட்டியோட கலர் எவ்வளோ அழகா தெரியுது பார்த்தீங்களா? நம்ம பிடிச்சு வைக்கும்போது தெரியல. இப்போ தெரியும். சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். கருப்பட்டி போட்டனால அது ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போது எடுத்தோம்னா வந்துருவோம். அப்போ வந்து நம்ம கை வைக்க முடியாங்கிறனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம தனியாக எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் பச்சை மாவுல செய்யலாம். அப்புறம் சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமாக சாப்பிட முடியாது. ஏன்னா வயிறு வலிக்கும் பச்சை மாவுங்கிறது. இது வறுத்த மாவு, இடியாப்ப மாவுல செய்யலாம். இது செய்யும்போது குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காது. சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.